உறவுகளுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான விஷயம். வீட்டு வாடகை தங்கியிருக்கீங்கல்ல, உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அதே அந்த வாடகை ஓனருக்கு அதிர்ச்சியான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வீட்டு வாடகையில் தங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு விதிமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரெண்ட் அக்ரிமெண்ட் ரூல் 2025 அப்படின்னு சொல்லி இதில் ஒரு 5 ரூல்ஸை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, முன்ன மாதிரி வந்து வீட்டு வாடகை நேரடியாக போயிட்டு நீங்கள் காசை கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டில் சேர முடியாது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் கட்டாயமாக ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். பண்ணினா மட்டும்தான் தங்கியிருக்க முடியும். இப்படி இல்லைன்னா வாடகைக்கு வீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா ஒப்பந்தம். இப்போ முதல்ல வந்து நீங்கள் நேரடியாக போயிட்டு கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணியிருப்பீங்க. இத்தனை இவ்வளோ நாளைக்கு தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, இத்தனை நாட்கள் தங்க போகிறதா சொல்லி இங்கே ஒப்பந்தம் முதல்ல பேசியிருப்பீங்க. அந்த ஒப்பந்தம் பேசின 60 நாட்களுக்குள்ள கட்டாயமாக மாநில அரசாங்கம் முத்திரை குத்தி மாநில அரசாங்கம் பதிவு பண்ணியிருக்கணும், ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரூல்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை மீறினால் சட்டப்படி கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் நிறைய வீட்டில் வந்து வாடகைக்கு வந்து 6 மாதம் வாடகை, 4 மாதம் வாடகை, 1 இயர் வாடகை எல்லாமே அட்வான்ஸாக பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அப்படி பே பண்ண தேவையே கிடையாது. 2 மாத வாடகையாக மட்டுமே நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணாலே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு வந்து ஓனர் வந்து வாடகை வந்துடுறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலுமே அது சட்டப்படி குற்றம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வாடகை உயர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயம் 12 மாதங்கள் தங்கிய பிறகு மட்டுமே உங்களோட வாடகையை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு வாடகை உயர்த்த முடியாது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து வந்து 12 மாதம் முடியல மட்டும் தான் உயர்த்த முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து வாடகையை உயர்த்தினேன் அப்படின்னா 90 நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதை தெரிவிச்சிருக்கணும். ஸோ 90 நாட்களுக்கு முன்னாடியே மாதிரி வாடகை உயர்த்த போகிறேன், கஷ்டமாக இருக்குது, அது இருக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அந்த ரீசன் உங்கள்கிட்ட சொல்லி 90 நாட்களுக்கு முன்னாடியே சொன்னால் மட்டும்தான் அந்த வாடகையை கட்டாயமாக உயர்த்த முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு ஒருவேளை உங்கள் வீட்டை வந்து சோதனையிடணும் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, திடீர்னு வந்துட்டு வீட்டு ஓனர் வந்து உங்கள் வீட்டை நாங்கள் பார்க்கணும், சந்தேகம் எந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும். நான் வீட்டை சோதனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தகவல் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வீட்டை சோதனை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து வீட்டு வாடகை தரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மின்சாரத்தை துண்டிக்கிறது, தண்ணீரை துண்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா மிரட்டுவாங்க. தண்ணி விட மாட்டேன், கரண்டை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இப்போ வந்திருக்கிற ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே செய்யவே முடியாது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா சட்டப்படி குற்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு வாடகை தரணும், தந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் ஒன்றுமே கிடையாது. 1 மந்த் 2 மந்த் தள்ளி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீட்டு வாடகை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பழுது இருக்குது, பழுது நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஒரு 30 நாட்கள் ஆயிடுச்சு, பழுது செய்யப்படவே இல்லை அப்படின்னா கட்டாயமாக அந்த இதை நீங்களே பழுது பார்த்துக்கலாம். உங்களுடைய கை காசை போட்டு உங்களை கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவிட்டு நீங்கள் அந்த பழுதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அடுத்து தரக்கூடிய வாடகையில் அந்த பணத்தை கழிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2025. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கிற அறிக்கை தான். இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா வீட்டில் தங்கிக்கிட்டு வாடகை கஷ்டப்பட்டுக்கிட்டு மாதம் வாடகை பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து தண்ணீரை கட் பண்ணுறாங்க, மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க, வீடு ரொம்பவே பழுதாக இருக்குது, சரியில்லை, அந்த மாதிரி அதுக்கு அதிகபட்சமான அட்வான்ஸ் கேட்குறது, வாடகை உடனே உயர்த்தி கேட்குறது, இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்துட்டு வீட்டோட ஓனர் வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.